ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டபுள் டம்மாக்கா. இன்றைக்கி எங்களோட சாட்டர்டே ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. சாட்டர்டே வந்து ஒரு ரிலாக்ஸ்டான டேயாக தான் இருக்கும். ஃப்ரைடே வந்து நம்ம எங்கேயாவது வெளியே போயிருப்போம், ஹஸ்பண்ட் இருப்பாங்க அப்படின்னு இருக்கும். சாட்டர்டே வந்து ஹஸ்பண்டுக்கு லீவ் இருக்காது, நானும் ஹெலனும் மட்டும்தான் வீட்டில் இருப்போம். ஏதாவது ஃபன் பண்ணிவிட்டு நானும் ஹெலனும் மட்டுமே ஒரு ஃபுல் டைமை ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். வேலை வந்து ஒன்றும் பண்ண மாட்டோம், மத்தியானம் வரைக்கும் சும்மாவே பேசிக்கிட்டு ஏதாவது ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு அப்படி போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஈவினிங் 4 மணிக்கு மேலே ஐயோ ஹெடனுக்கு நாளைக்கு ஸ்கூல் இருக்குது, எல்லாம் படிச்சிருக்கானா, எல்லா ஹோம்ஒர்க்கெல்லாம் முடிச்சிருக்கானான்னு அவசரமாக பார்த்துட்டு அப்படி ஒரு மாதிரி ஒரு ஃபன் டேயாக போகும் சாட்டர்டே. பட் இன்றைக்கி வந்து நாளைக்கு உனக்கு எக்ஸாம் இருக்குது, ஸோ அதுக்காக கொஞ்சம் ப்ரிப்பரேஷன், அதுக்கப்புறமா சில வேலைகள் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ சாட்டர்டே வந்து ஒரு ஃபன் டே தான். நானும் ஹெடனும் மட்டுமே எப்படி ஃபன் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நீங்கள் இந்த விளாகில் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே வரலாம். இந்த வீடியோ நல்லா ஃபன்னாக இருக்க போகுது. ஹெடன் எப்படிலாம் பேசி என்னெல்லாம் பண்ணுறான், ஹெடன் வந்து வீட்டுக்குள்ளே வச்சு எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்கல்ல, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. வீட்டில் இருந்தால் ஒன்றுமே பண்ண வேண்டாம், டிவி பார்ப்பான். கொஞ்சம் நேரம் டிவி ஆஃப் பண்ணி போட்டால் அவன் அமைதியாக வந்து என்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பான். நானும் பேசிக்கிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் எதையாவது வச்சு விளையாண்டுட்டே இருப்பான். அப்படியே அவன் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆகிட்டான். இந்த சுச்சுவேஷனுக்கு அவன் பழகிட்டான். அப்படிங்கிறதுனால ரொம்ப இதாகிட்டு. ஸோ இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். எனக்கு சிப்ஸ் வாங்க போறியா இல்லை உனக்கு எதுவும் வாங்க போறியா? உனக்கு வாங்க போகும்போது எனக்கு வாங்க போறியா இல்லை எனக்காக நீ வெளியே போறியா? உங்களுக்காக தான். அப்படியா? அட தங்கமே, ரெடியா? பாய் பாய். ஸ்டெப்ஸ்லையா போறீங்க? லிஃப்ட்ல போறீங்களா ஸ்டெப்ஸ்ல போறீங்களா? எங்கனாலும் போயிருவீங்களா? பாய் பாய். பார்த்து சைடாக ஓரமாக போங்க. ஹேடன் வந்து கடைக்குன்னா பக்கத்தில் அடுத்த பில்டிங்கில் தான் ஒரு கடை இருக்குது, அங்கே தான் போயிட்டு வருவான். ரோடெல்லாம் தனியாக கிராஸ் பண்ண தெரியாது, பட் கீழே கடைக்கு போயிட்டு வர அளவுக்கு ஹேடனுக்கு வந்து தெரியும். இது வந்து ஒன்று வந்து இந்தியன் ருப்பீஸ் படி பார்த்திங்கன்னா 13 ரூபா. எனக்கு வந்து நம்ம ஊரில் 5 ரூபான்னு லேஸ் கிடைக்கும்லாம், இந்த 5 ரூபா லேஸ் தான் இங்கே வந்து 13 ரூபா. இந்தியன் ருப்பீஸ்க்கு பார்த்தா 13 ரூபா. பெரிய லேஸ் வந்து ஒவ்வொரு அந்த பேக்கெட் சைஸை பொறுத்து இங்கேயும் லேஸ் வந்து மாறும். எனக்கு இந்த க்ரீன் கலர் ஃப்ளேவர் தான் பிடிக்கும். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்கும்னு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து அவனுக்கு இது பிடிக்கும். இது எப்போவாது இப்படி ஒன்று வாங்கி சாப்பிட்டுக்கிடுவான். இதெல்லாம் அடிக்கடி வாங்கி கொடுக்குறதுல இது நல்லது இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி திடீர்னு நம்மளுக்கு ஏதாவது சாப்பிடணும் போல் இருக்குன்னு சொன்னோன்னா அதை காரணம் காட்டி அவனும் போயிட்டு தனியாக வாங்கிட்டு வந்து சாப்பிடுவான். அதில் அவனுக்கு ஒரு ஹாப்பி, நம்ம கடைக்கு தனியாக போகிறோம் அப்படின்னு. நம்மலாம் சின்ன பிள்ளைங்களாம் அப்படி தானே போவோம். அதே மாதிரி ஹேடனுமே பக்கத்தில் பக்காலாக இருக்கனால அவனே அழகாக போயிட்டு தனியாக வாங்கிட்டு வந்துடுவான். அவங்களுக்கு இப்போ இவனை தெரியவும் செய்யும். அதனால் இவன் போனாலே இவன் என்ன வாங்குவான் அதெல்லாம் அந்த அங்கிளுக்கு தெரியும், கடையில் இருக்க அங்கிளுக்கு. இப்போ வந்து என்னமே சாப்பிட்டு பிடிச்சாச்சுல, அடுத்தது விளையாட ஆரம்பித்தாச்சு. காலையில் நானும் ஹேடனுமே பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசை தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் இதெல்லாம் ஸ்நாக்ஸ் டைம். அதுக்கப்புறம் இப்போ இது வந்து இந்த சிலிண்டர் வைக்கிறதுக்காக மும்பையிலேருந்து வாங்கிட்டு வந்தோம். பட் ஆக்சுவலாக இது இந்தியன் சிலிண்டர் வைக்கிறதுக்குள்ள சைஸு போல். நாங்கள் வாங்கிட்டு வந்தது வந்து சிலிண்டர் வந்து ஓகேவா இல்லை. ஸோ அதை வச்சு இப்போ என் பையன் விளையாட ஆரம்பிச்சிட்டான். 2 வாங்கிட்டு வந்தோம், 2ஐயும் வச்சு அவன் இப்போ நல்லா ஜாலியாக உட்காந்து தள்ளி அப்படி விளையாண்டுட்டு இருப்பான். சிலிண்டர் வைக்கிறதுக்காக இங்கேயே குவைட்லேயே 1 KDன்னு சொல்லி வாங்கினோம். அது கரெக்டாக இருக்குது, அது சூட்டாக இருக்குது. இது நம்ம இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு போடலாம், இந்தியாவில் யாருக்காவது தேவைன்னா அந்த சிலிண்டர் சைஸ்க்கு கொடுக்கலான்னு வச்சுருக்கோம். நம்ம இந்தியா போகும்போது பத்திரமா இருந்தால் கொண்டு போகணும், ஏன்னா அவன் வச்சு விளையாடுவான். இதில் ரொம்ப ஹாப்பியாக விளையாண்டுட்டு இருக்கானால நானே என் ஹஸ்பண்டும் ஒன்றும் சொல்கிறதில்ல. அவனே கட்டி இழுத்து ஏதாவது திங்ஸ்லாம் வேணும்னா அதில் வச்சு அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு தனி உலகத்தில் விளையாண்டுட்டு இருக்கான். இப்போ அந்த விளையாட்டு வந்து போர் அடிச்சுட்டு இப்போ வந்து அடுத்தது குளிக்கிறதுக்கு வந்தாச்சு. குளிக்கிறதுல வந்து இந்த பாத் டப்பில் வந்து கண்டிப்பாக சாட்டர்டே வந்து நல்லா விளையாடுவான். கொஞ்சம் நேரம் தண்ணியில் விளையாண்டா தான் அவனுக்கு ஜாலியாக இருக்கும். இது வந்து நம்ம ஹீட் வாட்டரும் வரும் அப்படிங்கிறனால மிக்ஸ் பண்ணி நல்ல தண்ணியாக நான் கொடுத்துருவேன். இன்றைக்கி இந்த ஷவர் எடுத்து விளையாடணும், அதுக்காக அதையும் எடுத்து அள்ளி போட்டு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். நல்லா ஒரு ஹாஃப் இது வரைக்கும் தண்ணி வச்சு நல்லா இதிலேருந்து கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் நான் போய் நல்லா ஷாம்பெல்லாம் போட்டு சாட்டர்டே நல்லா ஷாம்பு பாத்து எடுத்து நான் குளிப்பாட்டி விட்டுருவேன். ஸோ நல்லா தண்ணியில் விளையாண்டுட்டு சில நேரம் ஏதாவது திங்ஸ் எல்லாம் போட்டு அப்படி ஒரு மாதிரி ஹாப்பியாக விளையாடுவான். என்ன சப்ஜெக்ட்மா படிக்கீங்க? அரபிக். அரபிக்கா? ஆமாம்.
ஹேடனுக்கு அரபிக் எக்ஸாம் வரப்போகுது, ஆனுவல் எக்ஸாமே வரப்போகுது. என் பையன்கிட்ட நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதை தான் இன்றைக்கி ரொட்டீனாக போடுறேன் அப்படின்னு சொன்னது தான் தாமதம். அவன் பாடிக்கு எடுத்து இது அப்படி அது அப்படின்னு அவன் பாடிக்கு பேச ஆரம்பிச்சிட்டான். ரொம்ப நாள் கழித்து வீடியோ எடுக்கிறனால அவனே ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிருந்தான். கேமரா பார்த்தோன்னே அப்படியே மடை திறந்த வெள்ளம் எப்படி வேகமாக பாயும் அந்தளவுக்கு வேகமாக பேச ஆரம்பிச்சிருவான். ஸோ அரபிக் எக்ஸாம் வருது, அதுக்காக டிக்டேஷன் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்காக கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். ஃபெப்ரவரி ஸ்டார்டிங்லேயே இந்த நான் தேவையில்லாத ஃபஸ்ட்டு 4 சப்ஜெக்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் மார்ச்சில் வந்து ஆனுவல் எக்ஸாம் வச்சிரும். ஏப்ரலெல்லாம் பையன் வந்து கிளாஸ் 2 போயிடுவாப்பில். ஸோ சாட்டர்டே வந்து ஈவினிங்க்கு மேலே ஓரளவு முடிச்சிடுவேன். லஞ்சு முடித்ததுக்கப்புறமா நாங்கள் வந்து இதை முடிச்சிடுவோம். ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்லேருந்து வர்றதுக்கு முன்னாடி ஓரளவு நாங்கள் முடிச்சிடுவோம். எங்களோட ஒர்க் எல்லாம் முடித்து வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நைட்டு சமைக்கலாம், அப்படி அப்படி வேலை போயிடும். பேக்கில் இருக்க எல்லாத்தையும் எடுத்து காமிச்சிட்ருக்கான். அவனோட ப்ராஜெக்ட்டு எல்லாமே காமிக்கான். இதுக்கு வந்து நம்மளே மெட்டீரியல்ஸ் கொண்டு வர சொல்லுவாங்க, என்னெல்லாம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களே பண்ண வச்சு அனுப்பி விட்ருந்தாங்க. சில நேரம் அவங்களே கொடுத்தும் பண்ணுவாங்க. இதே மாதிரி ஃபன்னாக அப்படிக்கு சில நேரம் கொண்டுட்டு போகும்போது அந்த பிள்ளைங்களுக்கு இதை பத்திரமா வச்சு பார்த்துட்டே இருப்பான். இதை வந்து இதே மாதிரி பண்ண ப்ராஜெக்ட் எல்லாமே பத்திரமா வச்சுருக்கான். இது வந்து என்னோட நியூ நோட் புக், இது வந்து என்னோட பழைய நோட் புக். இந்த நியூ நோட் புக் வந்து நானே தனியாக தான் வாங்கிட்டு வந்தேன். ஒரு கேர்ள் கூட மேம் சென்ட் பண்ணாங்க. ஒரு ஆஃபீஸ்க்கு போகணுன்ட்டு சொன்னாங்க பில் எடுத்துட்டு. எனக்கு தெரியும் அந்த ஆஃபீஸ், அதனால அங்கே மணி கொடுத்துட்டு பில் தந்தாங்க. அது வந்து புக் ஸ்டோரில் கொடுத்து இங்கிலீஷ் புக்கு தந்தாங்க. வெரி குட் ஹேடன், தேங்க்யூ. பெரிய பையன் ஆகிட்டீங்க நீங்கள். நார்மலாக கிளாஸ் 1ஓட நோட் வந்து இப்படி தான் இருக்கும். இங்கிலீஷ் நோட்டு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக கொண்டு போகணும்னு நினைப்பாங்க. யாராவது டீச்சர் ஒர்க்குக்கு ஜாபுக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஜாபுக்கு ட்ரை பண்ணுறவங்கெல்லாம் மார்ச் ஏப்ரல் இப்போ ரெஸ்யூம் கொடுங்க. புது அகாடமிக் இயர் ஸ்டார்ட் ஆகும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து கண்டிப்பாக வேலை கிடைக்க நிறைய சான்ஸ் இருக்குது. அவங்களோட இங்கிலீஷ் நோட் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக ஃபஸ்ட்டு அந்த லெசனுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு டயக்ராம் வரைஞ்சி கொடுத்துருவாங்க, அல்லது ஏதாவது ஸ்டிக் பண்ணுற மாதிரி கொடுப்பாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கலர்ஃபுல் ஆக்டிவிட்டி ஓவரால் எல்லா நோட்லேயுமே கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவே கொண்டு போவாங்க. கிளாஸ் 2க்கு எப்படி கொண்டு போகிறாங்கன்னு தெரில. எல்கேஜி, யூகேஜி, கிளாஸ் 1 இந்த 3 நோட்டுமே கொஞ்சம் கலர்ஃபுல்லாக அவங்கள வச்சே இன்வால்வ் பண்ணுற மாதிரி. ஃபுல் அண்ட் ஃபுல் அவனோட ஹேண்ட் ரைட்டிங் மட்டும்தான் இருக்கும். எதுக்குமே டீச்சர்ஸ் எழுத மாட்டாங்க. ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா நமக்கு ஆப்பில் ஃபோட்டோ சென்ட் பண்ணுவாங்க, நம்ம முடிச்சு விட்றணும். இல்லாட்டா அவங்க கரெக்ட் பண்ணும்போது ஏதாவது தப்பு இருந்ததுன்னா இது பண்ணுவாங்க. எல்லாமே ஃபுல்லாக ட்ராயிங்காக தான் இருக்கும். அதை தான் அவன் காமிச்சிட்டே இருக்கான். அதெல்லாம் ரீட் பண்ணவும் வச்சிடுறது. நோட்டு ஃபுல்லாகவே ஓரளவு ரீடிங் ப்ராக்டிஸும் கொடுத்துருது. ஏன்னா கிளாஸ் 2லேருந்து நம்ம கொஸ்டின்லாம் ரீட் பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து எக்ஸாமுக்கு வந்து கொஸ்டின்ஸ் எல்லாமே அவங்களே ரீட் பண்ணி எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதான் பண்ணிகிட்ருக்கான். இப்போ தான் புது நோட்டு வாங்கணும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இதெல்லாம் பிச்சுட்டான். என்னமோ வந்து ஓரளவு படிச்சுட்டான். சாட்டர்டேக்கு அடுத்தது என்னதுன்னா அவனோட பென்சில், கலர் பென்சில் எல்லாம் எடுத்து அதெல்லாம் ஷார்ப் பண்ணாமல் வச்சுருப்பான். அவனே ஷார்ப் பண்ண சொல்லி அல்லது நானும் ஷார்ப் பண்ண வச்சு பேக்கில் இருக்க தூசி எல்லாம் தட்டி பேக்கை நீட்டாக அரேஞ்ச் பண்ணி எல்லா நோட்டும் இருக்கான்னு டெய்லி செக் பண்ணுவேன். அதுக்கப்புறம் எல்லா புக்ஸும் கம்ப்ளீட்டாக இருக்கான்னு பார்த்து ஏதாவது இன்கம்ப்ளீட்டாக இருந்தால் அதெல்லாம் எழுத வைக்கிறது அப்படின்னு சாட்டர்டே வந்து நாங்கள் வந்து ரெடி ஆகிட்ருப்போம். மெயினாக இதுதான் எங்களோட சாட்டர்டே ஒர்க்கு. காலையில் ஃபுல்லாக ஃபன்னாக போகும். ஈவினிங்க்கு மேலே வெளியே போகிற மாதிரி இருந்ததுன்னா இதுக்கப்புறம் தான் போவோம். ஆல்மோஸ்ட் ஈவினிங் ஹஸ்பண்ட் மத்தியானம் அவன் தூங்க மாட்டான். சாட்டர்டே காலையில் லேட்டாக வரனால மத்தியானம் தூங்க மாட்டான். ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு இன்றைக்கி ரொட்டீனை முடிச்சாச்சு. உங்களை வந்து நெக்ஸ்ட்டு வந்து இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறோம். இந்த பட்டர் குக்கீஸ் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும்.